வணக்கம் நேயர்களே. ஓம் ஐம் க்ளீம் ஷௌ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். ஓம் சௌம் சரடபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌ நமகா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, முருகனுக்கு கரோகரா, முருகா சரணம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரசன்னாருடம் சரியாக வருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நாங்களும் என்ன பண்ணுவோன்னா, வெத்தலை வித்து சோழி வச்சு வெத்தலை பிரசனம் பார்ப்போம், அப்புறம் சோழி பிரசனம் பார்ப்போம், வெத்தலை சோழி எண்ணெய் வச்சு பிரசனம் பார்ப்போம். சில நேரங்களில் தேவைப்பட்ட அஷ்டமங்கல பிரசனமும் பார்ப்போம். பிரசனத்தில் ஏகப்பட்ட வகை இருக்குது. ஜாதகம் பார்க்குறவங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு குருகுல கல்வியில் வந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன ராசி ஓடிக்கிட்டுருக்கு, இன்றைக்கி என்ன இது திதி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கரணம், இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் ஜாதகத்தை எடுப்பாங்க. ஜாதகம் எடுக்கும்போது என்ன ஹோரைக்குள்ளே என்ன உட்பிரிவு, ஹோரைக்குள்ளே பிரிவு இருக்குங்க. அந்த பிரிவில் என்ன கிரகத்தை காமிக்குது, அது சம்பந்தமான கேள்வியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஜாதகத்தோடு சேர்த்து இதை ஒத்துழைச்சி பார்க்கும்போது சரியான விடை, சரியான பரிகார முறைகள், வழிகள் கிடச்சிரும். அதுதான் அதில் உள்ள ரகசியம். ஸோ அதுவும் ஒரு வகையில் ஒரு பிரசனம் தான். அப்போ பிரசனத்தையும் ஜாதகத்தையும் சேர்ந்து பார்க்குற முறை. இப்போ ஒருத்தர் திடீர்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கு பதில் அன்னைக்கு அப்போ ஓடிக்கிட்டு இருக்க நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன ராசி வருது, அதில் இப்போ என்ன நட்சத்திரத்தோட சாரம் இருக்குது, அப்புறம் இப்போ என்ன ஹோரை போயிட்டுருக்கு, ஹோரையை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஹோரையோட உட்பிரிவு என்ன, அதை வச்சு ஆன்சர் பண்ணிட முடியும். இது ஒரு பக்கம். அப்புறம் இப்போ சில முடிவுகள் இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமா, ஒரே கேள்வி, பதில் தெரியணும். அந்த பிரசங்கத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆலயங்கள், கோவில், இதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எப்போ பாலாலயம் பண்ணலாம், எப்போ கும்பாபிஷேகத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம், எப்போ கும்பாபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா சில கோயில் ஆரம்பித்தோன்னே பணம் வசூலாகாது. அப்போ பணம் கிடைக்காம நிற்கும், ரொம்ப இழுக்கும் அந்த கோவில். அது தவறான நேரத்தில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் திருமணத்துக்கு நாள் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளெலாம் பார்த்துருவாங்க. அது சைடில் பஞ்சாங்கத்தில் முகூர்த்த நாள் போட்டிருப்பான். வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு முகூர்த்த நாள் போட்டிருப்பாங்க, திருக்கணிதத்தில் ஒரு வகையான முகூர்த்த நாள் போட்டிருப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம், குரு அஸ்தமனம், சுக்கிரன் அஸ்தமனமெல்லாம் இருந்தால் அன்றைக்கி அந்த மாதத்தில் திருக்கண இதில் இது போட மாட்டாங்க, சுபமுகூர்த்த நாள் போட மாட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் திருமணம் பண்ணும்போது விவாக சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சாங்கத்தில் இருக்கும் விவாக சக்கரம். இந்த விவாக சக்கரம் தெற்கு மேற்கில் விழுந்திருந்தால் கண்டிப்பாக அந்த திருமணத்தில் பிரச்சனை வரும் கூட தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் திருமண நாள் குறிக்கிறாங்க. அதில் கிழக்கு வடக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் ஜாதகம் சுமாராக இருந்தால் கூட ஜெயிக்கும். அதுபோல் பிரசனம் பார்க்குது, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது மெயினாக பார்க்க வேண்டியது நேத்திரம் ஜீவன். இந்த நேத்திரம் ஜீவன் இல்லாத நாளில் நீங்கள் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாலும், கோவிலுக்கு பாலாலயம் பண்ணாலும், வேலை ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக தடையாகும், முழுசாக முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு பிரசனம் பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா, இப்போ கை வைக்கலாமா வேண்டாமாங்கிறத பிரசனத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. நாங்கள் பிரசனம் பார்க்கக்கூடிய முறை வெத்தலை, பாக்கு, சோழி பிரசனம் பார்க்குறோம். அந்த முறையில் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். பிரசனத்தில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் புத்திர பாக்கியத்துக்கு நிறைய பேருக்கு சொல்கிறது, வழிபாடுகளை செய்யுங்க. ஐவிஎஃப், ஐவிஎஃப் இப்போதைக்கு வேண்டாம், அது 10% தான் சக்ஸஸ். யாராவது கோச்சிக்கிட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. 10% தான் சக்ஸஸ், 10% கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2-3% தான் சக்ஸஸ்ஸு. ஆனால் நீங்கள் கோவில் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் இது மாதிரி தொடர்ந்து வழிபடுறதுனால உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஃபிலோப்பியனில் பிரச்சனை இருக்குது, இல்லை கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எந்த காரணமே இல்லாமல் தாமதமாகுது, இல்லை மொட்டிலிட்டி பவர் பிரச்சனை, எது இருந்தாலும் அதுக்கு பரிகாரங்கள், வழிபாட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இதில் ஓரளவுக்கு அதை சரி பண்ணிக்க முடியுங்க.
அப்போ வந்து இந்த ஐவிஎஃப் பண்ண வேண்டியதான் கட்டாயம் வந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் பிரசனம் பார்க்கலாம். பண்ணால் சக்ஸஸ் இருக்குமா? சக்ஸஸ் இருக்காதா? அதே மாதிரி வந்து வீட்டை வாஸ்து பார்த்து வாங்குறீங்க, வாஸ்துவெல்லாம் பார்த்துட்டீங்க. ஏதோ ஒரு மனசு உங்களை உறுத்து இந்த இடம் சிக்கல்னு, அப்போ நீங்கள் வந்து பிரசன்னம் பார்த்துக்கலாம். பிரசன்னம் பார்த்துட்டு அந்த வீட்டை வாங்குறதா வேண்டாமான்னு பார்க்கலாம். ஸோ பிரசனம் நல்லா உபயோகப்படும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.